ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துருக்கோம். அந்த அடிப்படைக்கு நம்ம நவராத்திரி கலைவிழாவில் இருக்கிறோம். நம்ம இப்போ 6ஆம் திருநாள் அலங்காரத்தை நம்ம பார்க்க போகிறோம். 6ஆம் திருநாள் அலங்காரத்தை அம்பிகை ஊஞ்சல் சேவையில் காட்சி கொடுக்குறாங்க. இந்த ஊஞ்சல் சேவை யாருக்காக அம்பிகை இந்த அலங்காரத்தில் காட்சி கொடுத்தாங்க, இதை நம்ம தரிசிப்பதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் வருக வேண்டின் கற்பக மூர்த்தி திருக்கை முன் சென்று பாரே பொய்யில்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம். இந்த ஊஞ்சல் சேவையில் அம்பிகை குமரகுருபர சுவாமிகளுக்கு காட்சி கொடுத்தார். எதுக்காக காட்சி கொடுத்தார் அப்படின்னா, குமரகுருபர சுவாமிகள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறக்கிறாரு. பிறக்கும் போதே அவருக்கு வாய் பேச முடியாத ஒரு குழந்தையாக பிறக்கிறார். 2 வயது வரைக்கும் குமரகுருபர சுவாமிகளுக்கு பேச்சு வரல. அதுக்கப்புறம் அவருடைய தாய் தந்தை திருச்செந்தூர் கூட்டு போகிறாங்க. திருச்செந்தூர் முருகன் கிட்ட மனமுருகி வேண்டிக்கிறாங்க. திருச்செந்தூர் முருகன் பார்த்தீங்கன்னா குழந்தை வடிவத்தில் குமரகுருபர சுவாமிகளுடைய நாக்கில் வேளால் எழுதுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு பேச்சு வருது. அங்கேருந்து கிளம்பி வரக்கூடிய அவங்களுடைய தாய் தகப்பனும் குமரகுருபர சுவாமிகளும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் பாடுறாரு. அந்த பிள்ளை தமிழை கேட்க மீனாட்சி அம்மனை குழந்தை ரூபத்தில் அவருக்கு முத்து மாலை பரிசாக கொடுக்குறாங்க. இதெல்லாம் நடந்தபோது இதெல்லாம் நடந்தபோது மீனாட்சி அம்மன் ஊஞ்சல் சேவையில் குமரகுருபருக்கு சுவாமிகளுக்கு காட்சி கொடுத்தாரு. அந்த சேவையில் இன்றைக்கி மக்களுக்கும் அம்பிகை காட்சி கொடுக்குறாங்க. இதை தரிசனம் பண்ணும்பொழுது வாய் பேச முடியாத குழந்தைகள் பேசுறதாக ஒரு நம்பிக்கை உண்டு. இது போக பார்த்தீங்கன்னா குமரகுருபர சுவாமிகள் மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் மதுரையில் தான் அரங்கேற்றம் பண்ணுறாங்க. அதை படிக்கும்போதும் கேட்கும்போதும் கலைகளில் சிறந்து விளங்கலாம், குறிப்பாக படிப்புகளில் சிறந்து விளங்கலாம். அப்படி ஒரு அற்புதமான அலங்காரத்தை இன்றைக்கி அம்பிகை காட்சி கொடுக்குறாங்க. இதை தரிசனம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் எல்லா வளங்களும் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வேண்டிக்கலாம். யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தது போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.